அப்பா சிவலிங்கம் வச்சிருந்தோம்ல, அங்கேயே வச்சு பூஜை பண்ண எப்படி இருக்கும்? அது சாதாரணமா நம்ம பூஜை அறைக்கு முன்னாடி வச்சுதான் பண்ணுவோம். இல்ல, சாஸ்திரிகள் வீட்டுக்கு வரட்டும், அவரை கேட்டுட்டு முடிவு பண்ணலாம். நாளைக்கு நீங்க நடத்த போற அந்த பூஜையில இத அந்த பந்தக்கால்ல வச்சீங்கன்னா சாட்சாத் மகாதேவனை அந்த பந்தக்கால்ல ஐக்கியமாக்கி தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். வாங்கிக்கங்க. இந்த பரமேஸ்வரனுடைய முன்னிலையில பூஜை எந்த தடங்களும் இல்லாம நடக்கட்டும். நாகமணி எங்க இருக்குங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. கர்ணா, நாளைக்கு நம்ம செய்ய போற வேலை எந்த காரணத்தை கொண்டு எந்த தடையும் இல்லாம நடக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் உன் பொறுப்புல தான் விட்டுருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்ச அந்த நாகமணி மட்டும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துட்டா அது போதும் நமக்கு. ஆமாப்பா, அந்த நாகமணி மட்டும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துட்டா அந்த நாகராணிய நாம சுலபமா அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவ நம்ம வீட்டு பக்கம் கூட வரமாட்டா. விஷ்ணு, அட, நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்களா? அப்படின்னா பாபா கிளம்பி போயிட்டாரு போல இருக்கே. ஆமா, இப்பதான் கிளம்பி போறாரு. இது பாரு விஷ்ணு, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மகன். நாளைக்கு நடக்க போற பூஜையை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இத பாருப்பா, நீயும் ஹேமாவும் முன்னே இருந்து இந்த பூஜையை நல்லபடியா நடத்தணும். இத பாரு, நடக்கிற சாஸ்திரத்துல எந்தவித குறையும் இல்லாம பாத்துக்கணும். நிச்சயமாமா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நல்லா நடக்கும். அது போதும் எனக்கு. நாகமணி வேணுங்கிற பிடிவாதத்துல அது பின்னாடி போன ருத்ரங்கதி என்னாச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லப்பா. அதான் கடைசி. இனிமே இந்த வீட்டுல யார் வாயிலையும் நாகமணிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. சொல்றது புரியுதா? அந்த நாகமணிக்காக இனி யாரையுமே இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல விஷ்ணு. உங்க பயம் எனக்கு நல்லாவே புரியுதுமா. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நடக்கட்டும். நாங்க யாரும் நாகமணி பின்னாடி போகல, போதுமா? ஒருவேளை அந்த நாகமணி நம்ம குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயாவது கிடைச்சதுன்னா அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்த்துட்டு அது கூடவே மன்னிப்பையும் கேட்டுட்டு பிரச்சனையை முடிச்சிடலாம்ப்பா. பழி உணர்ச்சி, கோபம், வெறுப்பு, சாவு, வேதனை, இது எல்லாம் பார்த்து எனக்கு வாழ்க்கைய வெறுத்து போச்சு விஷ்ணு. இதுக்கு மேல அதையெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லப்பா விஷ்ணு. அம்மா, அதுதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லம்மா. கவலையை விடுங்கம்மா. நாகமணி விஷயம் இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? இனிமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அமைதியும் நிம்மதியும் மட்டும்தான் இருக்கும், போதுமா? இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதும்மா. ஆமா பாட்டி, அப்பாதான் சொல்லிட்டாருல, முடிஞ்சது. இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். 2 பேரும் இவ்ளோ தைரியம் கொடுக்கறீங்களே, அது போதும் எனக்கு. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வேற. போய் தூங்குங்க. என்ன சேஷா இது? இப்படி கேக்குற? நீ தானே என்கிட்ட சொன்ன நான் எதிரிகளை பின்தொடர்ந்து வெளியே போறேன், நீ வீட்டுக்குள்ளேயே இரு. அதுவும் இல்லாம எனக்கு என்கிட்ட இருக்கிற திறமைகளை விட உன்கிட்ட இருக்கிற திறமைகள் மேலதான் அதுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை உனக்கு வேற மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா நீ என்கிட்ட
எந்த தயக்கமும் இல்லாம அதை பகிர்ந்துக்கலாம். சொல்லு சேஷா, என்ன விஷயம்? இல்ல அமிர்தா, யுத்தத்துல இறங்கினவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகள்னு யோசனை பண்ணிக்கிட்டு பின்வாங்கினதா ஏதாவது உதாரணம் இருக்கா? அதுலயும் நம்ம நாகலோகத்தை சேர்ந்தவங்க பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கே சவால் விட்டு முன்னேறி போக மாட்டோமா? அப்படின்னா நீ அப்போ அந்த மாதிரி சொன்னதுக்கு காரணம்? அமிர்தா, நீ என்ன போறியான்னு கேட்டல்ல, நீ என்ன அந்த மாதிரி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்த. நீயா என்கிட்ட கேட்கலனாலும் நானா சுயமா அவங்கள பின்தொடர்ந்து போகணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அமிர்தா. போன முறை ருத்ரனோட விஷயத்துல ஏற்பட்ட ஆபத்துகள் இந்த தடவை ஏற்படக்கூடாது. அதனால நாளைக்கு நீ வீட்லயே இரு, நான் அவங்கள பின்தொடர்ந்து போறதுதான் சரியா இருக்கும். அப்படின்னா நாளைக்கு நீ நிச்சயமா போவல சேஷா? கண்டிப்பா அமிர்தா, அப்படி போறது என்னோட கடமை. நீ இங்கேயே வீட்லயே இருந்துகிட்டு சூழ்நிலைகளை சமாளிச்சுக்கும். எப்படி இருந்தாலும் இவங்க நம்ம 2 பேருக்குமே எதிரிகள் தான். நான் வெளியில இருந்து, நீ வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தர் மேலேயும் கருணை காட்டாம நம்ம சம்ஹாரம் பண்ணணும். அப்படி ஆகட்டும் சேஷா. நானும் அதே தருணத்துக்காக தான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன். சேஷா, வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அதான் எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள இந்த மாதிரி தயக்கங்களுக்கெல்லாம் இடமே இருக்க கூடாது சேஷா. சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு. அது உன்னுடைய நல்ல சிநேகிதியா, உன்னுடைய நலன் விரும்பியா? உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு என்னமோ அர்ஜுன் உன்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக முயற்சி பண்ற மாதிரியும் நீயும் அதை ஊக்கப்படுத்துற மாதிரியும் இருந்துச்சு. எதேச்சியா நான் அதை கவனிச்சேன். என்ன இருந்தாலும் அவன் நம்ம எதிரிங்கிற விஷயத்தை நீ மறந்துடாத. அவன்கிட்ட அதிகம் நெருக்க வேண்டான்னு அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல. சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சேஷா. அன்னைக்கே நான் சொன்னேன்ல, இந்த வீட்டில் யாருக்கும் என் மேல எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாதுன்னு தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி எந்த வித உணர்வுகளும் என் மனசுல நிச்சயமா இல்ல. அப்படியா? அத நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம் சேஷா. நான் கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். அதெல்லாம் வெறும் நாடகம், நடிப்பு, அவ்வளவுதான். என்னுடைய லட்சியத்துக்கு முன்னாடி எந்த ஒரு உறவும் எனக்கு பெருசு இல்ல. யாருடைய உறவும் எனக்கு தேவையில்லை. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். சபாஷ் அமிர்தா, உன்னுடைய எண்ணம் என்னைக்குமே இப்படி இருக்கணும். சரி சேஷா, நாளைக்கு செய்ய போற காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த தடவை எந்த ஒரு தப்பும் நடக்க கூடாது. நிச்சயமா அமிர்தா, நாம 2 பேரும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா எந்த ஒரு தவறும் நடக்காது. அப்ப நான் கிளம்புறேன். நான் கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். அதெல்லாம் வெறும் நாடகம், நடிப்பு, அவ்வளவுதான். என்னங்க, நாங்க கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உங்க முகம் அப்படியே தாமரை பூ மாதிரி அழகா இருந்துச்சு. கிட்ட வந்த உடனே அப்படி வாடி போய்
மறுபடியும் நார்மல் அமிர்தாவா மாறிட்டீங்களே. சரி விடுங்க, நான் போய் கண்ணாடி முன்னாடியே நிக்கிறேன். அப்பா, மொத்தத்துல என் வார்த்தைக்கு உங்க முகத்துல சிரிப்பு வரவழைக்கிற சக்தி இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. சபாஷ் அர்ஜுன், சபாஷ். எங்க க்ளோஸ் அப்ல உங்க ஸ்மைல் ஒரு வாட்டி பாக்குறேன்னு. என்ன ஆச்சு அப்படி பாக்குறீங்க? திடீர்னு உங்க முகத்துல பிரகாசம் 2 மடங்கு ஆயிடுச்சுல்ல. அதுக்கு என்ன காரணம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, நாளைக்கு பாட்டி சொன்ன அந்த பூஜைகளை பத்தி சாஸ்திரங்களை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? சகஜம்தான், விடுங்க. அதெல்லாம் இல்ல, நான் ஒன்னும் பூஜையை பத்தி எல்லாம் யோசிக்கல. பூஜையை பத்தி நீங்க யோசிக்கலையா? அப்படின்னா வேற எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க? ஓஹோ, எனக்கு புரிஞ்சு போச்சு. நமக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு ராமாயண கதை சொல்றதா இல்ல மகாபாரதம் கதை சொல்றதான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பருங்க நீங்க. சாரி, சும்மா விளையாட்டு தாங்க சொன்னேன். சரி சொல்லுங்க, நீங்க கிட்ட வேற ஏதோ விஷயம் சொல்றதுக்காக வந்தீங்க. அது என்னன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. அர்ஜுன், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க, அதுக்காக தான் இந்த உயிர் ஒவ்வொரு நிமிஷமும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்களே என்கிட்ட எதாவது கேட்க மாட்டீங்களான்னு இருந்தாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க எதுக்கு இந்த அளவுக்கு சுத்தி வலிக்கணும் அமிர்தா? சொல்லுங்க. அது இத்தனை நாள் நான் உங்க மேல காட்டின அன்பு, அக்கறை, உங்ககிட்ட நான் நடந்துக்கிற விதம், இது எல்லாமே வெறும் நாடகம்னு உங்க மனசுக்கு தோணுதா அர்ஜுன்? பதில் சொல்லுங்களேன். நான் உங்க மேல காட்டுற அன்பு, அக்கறை எல்லாமே வெறும் நாடகம்னு உங்களுக்கு தோணியிருக்கா? எங்க இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? நிச்சயமா இல்லைங்க. நம்ம காதல் மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க, என்னைக்குமே ஒரு நிமிஷம் கூட எனக்கு அப்படி தோணவே இல்லை. இனிமேலும் அப்படி தோணாது. உண்மையாவா? காதல் விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா அமிர்தா? நம்ம 2 பேருக்கும் நடுவுல எத்தனையோ கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம், எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நாம 2 பேரும் உடல் அளவுல ஒண்ணு சேராம இருக்கலாங்க. எத்தனையோ தடவை உங்க வார்த்தைகள்ல என்னை பத்தி கடுமையான வார்த்தைகளும் வந்திருக்கலாம். ஆனா உங்க கண்கள்ல ஒரு நொடி கூட ஏளனமான பார்வையை நான் பார்த்ததே இல்லைங்க அமிர்தா. எனக்கு இருந்தாலும் அர்ஜுன் ஏன் சொந்தம், அர்ஜுன் ஏன் புருஷன்னு உங்க நாக்கு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொரு நொடியிலையும் உங்க கண்கள்ல தெரியுதுங்க அமிர்தா. நாடகம், நடிப்பு, இதுல நான் கூட டிபார்ட்மெண்ட். ஆனா நம்ம மனசோட உண்மையான பிரதிநிதி எனக்கு இருந்தாலும் இந்த கண்கள் தான் அமிர்தா. அது எனக்கும் என்னன்னாலும் நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அர்ஜுன் இருக்கிற வரைக்கும் எனக்குமே உங்க கண்கள்ல கண்ணீர் வரக்கூடாது.
ஐ லவ் யூங்க அமிர்தா. நான் கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். அதெல்லாம் வெறும் நாடகம், நடிப்பு, அவ்வளவுதான். என்னுடைய லட்சியத்துக்கு முன்னாடி எந்த ஒரு உறவும் எனக்கு பெருசு இல்லை. யாருடைய உறவும் எனக்கு தேவையில்லை. இதைத்தானே அமிர்தா கிட்ட நான் எதிர்பார்த்தேன். அப்படின்னா அமிர்தாவுக்கு அர்ஜுன் மேல எந்த ஒரு உணர்வும் கிடையாது. அமிர்தா போய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அமிர்தாவோட மனசுல அர்ஜுனுக்கு இடம் இல்லைங்கிறது உண்மையா இருந்தா நான் அர்ஜுன் மேல காதல் வளர்த்துக்கிறதுல என்ன தப்பு? அமிர்தா மனசார வெறுக்கிற அந்த அர்ஜுன் மேல நான் காதலை வளர்த்துக்கிட்டான் என்ன தப்பு? நான் விருப்பப்படுறதுல என்ன தப்பு? அந்த அமிர்தாவுக்கு வேண்டாத அர்ஜுன் எனக்கு வேண்டிய ரைட்டா? என்ன தப்பு? அர்ஜுன் சாதாரணமானவன் கிடையாது. அவனுடைய கண்கள்ல ஏதோ ஒரு மாய இருக்கு. அவனோட வார்த்தைகளை தட்ட முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த சக்தி தான் என்ன அவன் பக்கமா இழுத்துக்கிட்டே இருக்கு. அர்ஜுன் சாதாரணமானவனா இருந்தா நிச்சயமா எனக்குள்ள இந்த மாதிரி உணர்வுகள் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஆமா, அர்ஜுன் மேல நான் காதல் உணர்வுகளை வளர்த்துக்கிட்டா அதுல எந்த தப்புமே இல்ல. பூஜையில நான் உட்காரதா சரி. பூஜையில நான் தான் உட்கார போறேன். என்னது? நான் ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்? எனக்கு என்ன ஆச்சு? அர்ஜுன் அமிர்தாவுக்கு சம்பிரதாயம் படி தாலி கட்டின புருஷன். அவ வீட்டுக்குள்ள வந்திருக்கிற எண்ணம் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும், சாஸ்திர சம்பிரதாயங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி. அமிர்தா பூஜையில உட்காரதுதான் நியாயம். இல்ல, நான் தப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். அமிர்தா தான் நாளைக்கு பூஜையில உட்காரணும். இல்ல, அர்ஜுன் அமிர்தாவுக்கு கல்யாணம் ஆனாலும் அத கல்யாணம்னு சொல்ல முடியுமா என்ன? பழி தீக்கிறதுக்காக நடந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே கிடையாது. அமிர்தாவோட மனசுல அர்ஜுனுக்கு இடம் இல்லைங்கிற போது, அவ மனசுல அர்ஜுன் மேல எந்த உணர்ச்சிகளும் இல்லைங்கிற போது, அவ நாளைக்கு பூஜையில உட்கார்றதுல எந்த அர்த்தமும் இல்லையே. அதுவும் இல்லாம அமிர்தா என்னை விட சக்திசாலி. நாங்க பழி தீக்கணும்னா, எதிரிகளை அழிக்கணும்னா நாளைக்கு அவ பின்தொடர்ந்து போறதுதான் நியாயம். அர்ஜுன் மேல எனக்கு யதார்த்தமான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் பூஜையில உட்காரதுதான் சரி. அமிர்தா வெளியே போயே தீரணும். ஆமா, அமிர்தா வெளியே போய் தான் ஆகணும். நான் அர்ஜுன் கூட பூஜையில உட்கார போறேன். அதான் சரி.